ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு கல்லூரிகளில் கெஸ்ட் லெக்சருக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு பார்த்தா உங்களுக்கு தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து கெஸ்ட் லெக்சருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது கௌரவ விரிவுரையாளருக்கான ஒரு வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட் தான் tngazza.org. ஓகே, இந்த வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 4/8/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, வேக்கன்சி எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பதிவு செய்யும் முறை ஆன்லைன் மூலமாக நீங்கள் எப்படி பதிவு பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ உங்கள் ரீஜன் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண போகிறீங்க, பேமெண்ட் பண்ண போகிறீங்க, பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண போகிறீங்க. இதுதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் லெக்சரர் வேலைவாய்ப்பு நிரப்ப போகிறாங்க. டெம்பரரியாக நிரப்புறாங்க, பர்மனன்ட் ஜாப் கிடையாதுங்க. இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு 100 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணணும். ஓசி கேட்டகரி 200 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, விண்ணப்பதாரர் ஒரு மண்டலத்துக்கு ஒரே ஜோன் தான், அதாவது ஒரு ரீஜன் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மண்டலத்திற்கு உட்பட்ட 3 மாவட்டங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், பட் ஒரு ரீஜன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் தகுதி நபர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஜி முடிச்சுட்டு நெட்டு ஸ்லெட்டு அந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும். அது கூடவே பிஹெச்டி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிஹெச்டி முடிக்கல அப்படின்னா செட்டு ஸ்லெட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், நெட் ஜிஆர்எஃப் இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க, பாஸ் பண்ணுற அளவுக்கு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா எக்ஸாம்லாம் கிடையாதுங்க, டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. இணைய வழி வாயிலாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் TNGazzaவினால் தரவரிசை பட்டியல் பாடப்பிரிவுகள் வாரியாக கல்வி தகுதி மதிப்பெண் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு மண்டல வாரியாக சார்ந்த மன்றங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் 57 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே போனால் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறைந்தபட்ச கல்வி தகுதி முதுநிலை பட்டத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண் 55% பெற்றிருக்க வேண்டும். பிஜிடியில் 55% மார்க் எடுத்துருக்கணும். எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தா பிசி எம்பிசி எல்லாருக்குமே 50% மார்க் எடுத்தால் போதுமானது. கூடவே உடன் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அல்லது நெட்டு ஸ்லெட்டு செட்டு ஏதேனும் ஒரு தகுதியை பெற்றிருக்க வேண்டும். இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மதிப்பெண் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது கல்வி தகுதியின் அடிப்படையில் 85 மதிப்பெண் எடுக்கிறாங்க. நேர்முக தேர்வில் 15 மதிப்பெண். டோட்டலாக 100 மதிப்பெண்களுக்கு இந்த ஒரு எக்ஸாமினேஷன், இந்த ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கல்வி தகுதி நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு மற்றும் நெட்டு ஜிஆர்எஃப் முடிச்சிருக்கீங்கன்னா 85 மதிப்பெண் கொடுக்குறாங்க. பிஹெச்டி மற்றும் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க 83 மதிப்பெண்ணும், பிஹெச்டி மற்றும் செட்டு ஸ்லெட் எக்ஸாம் முடித்தவங்க 81 மதிப்பெண்ணும், பிஹெச்டி மட்டும் முடித்தவங்களுக்கு 79 மதிப்பெண்ணும், பிஜி டிகிரி மற்றும் நெட்டு ஜிஆர்எஃப் எக்ஸாம் முடித்தவங்களுக்கு 77 மதிப்பெண், முதுநிலை பட்டம் மற்றும் நெட் எக்ஸாம் முடித்தவங்களுக்கு 75 மதிப்பெண், முதுநிலை பட்டம் மற்றும் செட்டு ஸ்லெட் முடிச்சவங்க 73 மதிப்பெண் கொடுக்குறாங்க. மதிப்பெண் அடிப்படையில் இதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு அந்த நெட்டு ஸ்லெட் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மதிப்பெண் கிடச்சிரும். மதிப்பெண் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மதிப்பெண் கொடுக்குறாங்க. டேரெக்டாக எக்ஸாம்லாம் இல்லைங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நேர்முக தேர்வு இன்டர்வியூ வைக்கிறாங்க பாருங்கள். இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் பாடப்பிரிவு புலமை சப்ஜெக்ட் நாலேஜ் ஒரு 5 மதிப்பெண்ணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு 5 மதிப்பெண்ணும், பர்சனாலிட்டி ட்ரைட் ஒரு 5 மதிப்பெண். 15 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது முழுக்க ஒரு தற்காலிகமான ஒரு ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. 11 மாதத்துக்கு ஒர்க் பண்ணுவீங்க. மேபி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 25,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டல வாரியாக யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது கல்வி தகுதிக்கான மதிப்பெண் அடிப்படையில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் உரிய தரவரிசை பட்டியலே பாடவாரியாக 1:3 என்ற விகிதத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு நேர்காணலுக்கான கடிதம் வந்து மெயில் மூலமாக அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நீங்கள் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போயிட்டு டைரெக்டாக இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் உங்களுக்கான மதிப்பெண் கொடுப்பாங்க. அந்த மதிப்பெண்ணை வச்சு தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடுவோம். அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இருக்கவங்க 5 நாட்களுக்குள்ளே போயிட்டு காலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து டெம்பரரி ஜாப் தான், எக்ஸாமில் எதுவுமே கிடையாது. தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேக்கன்சி லிஸ்ட்டு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க, அது கீழே சப்ஜெக்ட் வைஸாக. இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா சென்னையில் 3 வேக்கன்சி, தருமபுரியில் 1, கரூரில் 1, தஞ்சாவூர், அந்த மாதிரி மொத்தமாக 14. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் என்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு எந்தெந்த ஊரில் எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டோட்டலாக ஒரு 574 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தமிழகம் முழுவதும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா அப்ளிகேஷன், மேனுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் சாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறது இதில் உங்களுக்கு சாம்பிள் வீடியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இருக்க மாரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெப்சைட் இருக்குது. அப்படின்னா ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் இதில் போயிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்கள் பெயர் என்ன, உங்களுக்கான மெயில் ஐடி என்ன, நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் திரும்ப பாஸ்வேர்டு கொடுத்துட்டு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் நம்பரும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். மொத்தமாக 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு ரெண்டாவதாக இருக்க பாருங்கள் அப்ளிகேஷன் பதிவுன்னு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான், அதாவது நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, ஜெண்டர் மேலா ஃபீமேலா, மெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் இருந்தால் கொடுத்துக்கோங்கள, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டேட் என்ன, ரிலீஜன் நீங்கள் இந்துவா முஸ்லீமா அந்த மாதிரி உங்களுடைய ரிலீஜனை கொடுத்துட்டு கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, பிசியா எம்பிசியா எஸ்சிஎஸ்டியான்னு கொடுத்துட்டு அதில் ஜாதி பெயர் கேட்டிருக்காங்க. சப்காஸ்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் நேம் பின்கோடை கொடுத்துட்டு பர்மனண்ட் அட்ரஸும் கரஸ்பாண்ட் அட்ரஸும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா சேம் ஆஸ் பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு உங்கள் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா, நீங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கீங்க அது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டு அப்ளை, அதாவது நீங்கள் விண்ணப்பிக்கும் பாடம், எந்த பாடத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமான சப்ஜெக்ட் இருக்குது. நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அந்த சப்ஜெக்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கல்வி தகுதி முதல்ல யூஜிக்கான விவரத்தை ஃபில் பண்ணும், அதுக்கப்புறம் பிஜிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுடைய அதிகபட்ச கல்வி தகுதி பிஹெச்டியா எம்ஃபிலா அந்த மாதிரி அதிகபட்ச கல்வி தகுதி என்னவோ அதையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் 1 by 1 வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. முதல்ல யூஜி கேட்டிருக்காங்க பாருங்கள். யூஜியில் எந்த பட்ட படிப்பு படிச்சிங்க, யூஜியில் மெயின் பாடம் என்ன, எந்த மந்த்து எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க, ஸோ உங்களுடைய யூனிவர்சிட்டி எது, யூஜியில் எந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்குன்னு என்ட்ரு பண்ணோம். சேம் அதே மாதிரி தான் பிஜி. ஸோ பிஜிக்கான விவரம் என்ன, மேக்ஸா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. முதன்மை பாடம் என்ன, எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்க, பிஜிக்கான பர்சன்டேஜ் என்ன. அதேமாதிரி எம்ஃபில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்ஃபிலுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணுங்கள். பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஹெச்டிக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க நெட்டு முதன்மை பாடம் என்ன, எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க, ஜிஆர்எஃப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த மேஜர் எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க, அதேமாரி ஸ்டெட் எக்ஸாம் முடித்தவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. ஸோ என்னென்ன முடிச்சுட்டு எல்லா கல்வி தகுதியும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ மற்றும் சப்மிட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சது.
அதுக்கப்புறம் ரீஜியன் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மண்டலம் மற்றும் மாவட்டங்களை தெரிவு செய்தல். விண்ணப்பதாரர் அந்த கட்டணம் பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் ஜோன் வந்து செட் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ என்ன சப்ஜெக்ட், அதேமாரி எந்த ரீஜன் அப்ளை பண்ண போகிறீங்க. ஏன்னா ஒரு நபர் ஒரு ரீஜன் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரீஜனை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தருமபுரி, தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர் போன்ற இந்த ஜோன் இந்த ரீஜன்லாம் இருக்குது. இந்த ரீஜனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்தந்தளோட மாவட்டங்கள் அதுலேருந்து ஒரு 3 மாவட்டம் எங்கெங்கே வேலை இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாரி கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த ரீஜன் அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த ரீஜனில் இருக்க 3 மாவட்டத்துக்கு நீங்கள் செட் பண்ணலாம். ஒரு நபர் ஒரு ரீஜன் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 100 ரூபாய் எஸ்எஸ்டிக்கு 100 ரூபாய், மற்றவங்களுக்கு 200 ரூபாய். ஸோ பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்தமாரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பார்த்தா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி சர்டிஃபிகேட் கேட்குது அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னமான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்கள் ஃபோட்டோ எல்லாமே காமிக்கும். அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னமான டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதிலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. டெம்பரரி ஜாப் தாங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த மாதிரி ஒரு வேலை வந்திருக்கிறது. ஸோ மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.